தினகர் சிவலிங்கம் தொடர் உரையாடல் மீது நம்பிக்கை. பகையை நிச்சயமாக வளர்த்து கொண்டே போவதற்கான சூழல்கள் பெருகி கொண்டே வருகிற இந்த சூழலில் 50 வயசுக்கு மேலே ஆயுமே சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அதோட நெருக்கடி அதில் எங்கள் லைஃபோட ரொம்ப செலிப்ரேஷனாக இருந்த நாள் அப்படிங்கிறது அந்த மாதிரி அந்த டேவை சொல்ல முடியும். ஆனால் 2 பேருக்குமே அவ்வளோ முரணான ஆப்போசிட்டான ஒரு டால்ஸ்டாயோட வாசகத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் பாட்டில் ராதா இப்போ நீங்கள் 3 பேர் சொன்ன உண்மையுமே பாட்டில் ராதாவில் இருக்கும். குடி முழுக்க முழுக்க பெண்களை ரொம்ப அருவருப்பாகவும் கேவலமாக ட்ரீட் பண்ண ஆர்ட் ஃபார்மை கையில் எடுத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி ஒரு டிஎம்கே இன்றைக்கி இந்த லேண்டில் அரசியலில் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்டது ஜாக் லண்டனோட அயன் ஃபுட் அப்படின்ற ஒரு நாவல் இருக்குது. இரும்பு குதிகால் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களும் அவரை கவனித்து அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் அவர் எங்கே நிற்பாருன்னா, சால்வை போத்திக்கிட்டு குளிரில் நடுங்கிட்டு அழுகி போன வெறுமனே ஒரு அரசை எல்லாத்துக்கும் அரசு தான் ஒரே எதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ப்ளேம் பண்ணுறதோ இல்லை, திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு பயங்கர ஆசை அவங்களுக்கு. எனக்கு அது சார்ந்த பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் அதுவுமே எனக்கு ஃபில்ம் பற்றிய ஒரு கதையை எப்படி கன்சீவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டாக்குன ஒரு அண்ணா பவா அண்ணா சொன்ன மாதிரி தினகர் சிவலிங்கம் தொடர் உரையாடல் மீது நம்பிக்கையை வைத்திருப்பவர். இந்த உரையாடல் அவர் எங்கிருந்து எடுத்தார்னா, புத்தர் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி கூட உரையாடல் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு அமைப்பு தான். நான் தொடர்ச்சியாக எழுதுவேன். என்னுடைய முகநூல் பதிவுகள் ரொம்ப கூர்மையாக இல்லைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. பகையை நிச்சயமாக வளர்த்து கொண்டே போவதற்கான சூழல்கள் பெருகி கொண்டே வருகிற இந்த சூழலில் உரையாடல் மட்டும்தான் நட்பையும் அன்பையும் இந்த உலகையும் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தினகர சிவலிங்கம் தொடர் ஃபோனில் பேசினா கூட நானே அதிகமாக பேசாத ஆள் தான். நான் 10 வார்த்தை பேசினா அவர் 3 வார்த்தை தான் பேசுவார். சரிங்க தோழர், சொல்லுங்க தோழர், வரன் தோழர் சொல்வார். அவ்வளோ அமைதியான ஒரு ஆத்மாத்மான ஒரு நண்பருக்கு பாராட்டு விழா எடுத்ததில் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி பெருமை அடைகிறது. இப்பொழுது நம்மோடு தினகர சிவலிங்கம் அவர்கள். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே இந்த பாராட்டு விழா இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இங்கே நேற்று வந்ததுலேருந்தே என்னோடய மைண்டில் இருக்க நினைவு அப்படிங்கிறது, ஸ்ரீதர் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா ஒருத்தவர் எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் கபாலியில். முரளி சாரோட ஃப்ரெண்டு. அவர் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயுமே சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அதோட நெருக்கடி அதில் இறந்து போயிட்டாங்க. அவர் படம் பண்ண முடியல. இப்போது புத்திசமில் ஒரு இது இருக்கும், புத்திஸ்ட் டீச்சிங்ஸ் நம்ம படிக்கும்போது தெரியும், யோர் ஹேண்ட் இஸ் மை ஹேண்ட், யோர் க்ரியேட்டிவிட்டி இஸ் மை க்ரியேட்டிவிட்டி, யோர் ஹார்ட் இஸ் மை ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. நான் கபாலி பண்ணும்போது நான் ரமேஷ் என்னோடய கோ டைரக்டர் வந்திருக்காங்க. நாங்கள்லாம் ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணுறோம் கோவா ஷூட்டிங்க்கு. சென்னையிலேருந்து காரில் போகும்போது வேலவன், நான், ரமேஷ், ஸ்ரீதரன் எல்லாம் போகும்போது படம் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஜேர்னியில் அவரோட லைஃப்புங்கிறது வேறு மாதிரி போய் இதாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இந்த பாராட்டு இந்த இது அப்படிங்கிறது நான் அவருக்கு தான் இதை நம்ம அவருக்கான ஒரு இதுவாக நான் இதை சமர்ப்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. பயங்கர ஜாலியாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் ட்ராவலில். அங்கே கோவாவில் இருந்த ஒரு 15-20 நாள் அவ்வளோ எங்கள் லைஃபோட ரொம்ப செலிப்ரேஷனாக இருந்த நாள் அப்படிங்கிறது அந்த மாதிரி அந்த டேவை சொல்ல முடியும். ஸ்ரீதரனா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமு. ஸோ அவரை ஞாபகப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபில்மு நம்பர்ஸு ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபில்மு அதோட நம்பர்ஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது தியேட்ரிக்கலாக அதுக்குள்ளே மட்டுமே முடியறதில்லன்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு ஃபில்ம் நிறைய எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அது டைமை தாண்டி க்ரோ ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ இதை கவனிக்கிறது மூலயமா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஒரு ஃபில்மை ஒரு ரொம்ப தைரியமாக ரெஸ்பான்சிபிளாக ஃபில்ம் அவங்க எழுத முடியும், ஒர்க் பண்ண முடியுங்கிறதுனால ஒரு ஸ்பேஸ் வேணுன்ட்டு ரொம்ப கான்ஷியஸாக கூப்பிட்டு வரணும், அட்டன் பண்ணணுன்ற மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்திருக்காங்க. இந்த ஸ்பேஸில் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். படத்தில் ஒர்க் பண்ண
ஆர்ட் டைரக்டர் ராஜா ப்ளஸ் கேமராமேன் ரூபேஸ்வரில் அவருக்கு, மியூசிக் டைரக்டரு, சவுண்ட் டிசைன் பண்ணவங்க, காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கணும். சோமண்ணெல்லாம் வந்து இன்றைக்கி காலையில் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே வந்து கூடவே இருந்தவங்களே சொல்கிறாங்க அந்த கிளைமேக்ஸில் எப்படி அவர் அப்படி பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ பிரமிக்கிற மாதிரியான ஒரு ஒர்க்கு. நான் டைரக்டராக ரொம்பலாம் சொல்லிலாம் பண்ணலை. அதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு டைரக்டருக்கு ஒரு படத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ அவருக்கு, சஞ்சனா, நடித்த மற்றவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்பேஸில் நன்றி சொல்லிக்கணும். அண்ட் அடுத்ததாக எனக்கு முக்கியமான இங்கே 3 பேரோட ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமாக 3 விதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சாக நான் கவனிச்சிட்டு இருந்தேன். நம்ம என்ன படம் பண்ணிட்டோம், நம்ம படத்தையே பற்றி பேசினாலுமே வந்து எனக்கு எல்லா சூழலுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா தான் நான் பார்க்குறேன். ஒன்று வந்து இப்போ அன்பண்ணா பேசினதாக இருக்கட்டும், பவாத்தோடர் பேசினதாக இருக்கட்டும், அவர் எஸ்கேபி கருணாத்தோடர் பேசினதாக இருக்கட்டும், அவரோட ஸ்பீச்சில் நிறைய அவரோட நண்பர்னு சொல்லி இவர் வந்து பேசுவாங்க. ஆனால் 2 பேருக்குமே வந்து அவ்வளோ முரணான ஆப்போசிட்டான ஒரு பார்வை இருக்க ஒருத்தவங்க ரொம்ப நட்போட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவரும் சேர்ந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு என்னோட நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு கலை வந்து முன்னாடி ஒரு 3-4 டேஸ் முன்னாடி டைஃபியில் வந்து ஒரு பாராட்டு விழா பண்ணிட்டு ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாங்க. நாவல், உன்னோட மொழிபெயர்ப்பு நாவல். அதோட முன்னுரை நான் படிச்சுட்டு இருக்கும்போது அதில் டால்ஸ்டாயோட வாசகத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு வந்து அவனோட தேவை அப்படிங்கிறது வந்து வரலாற்றுலேருந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வரலாற்றோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கிறதும் எழுதுறதும் தான் வரலாற்று ஆய்வாளனுக்கான ஒரு பணியாக இருக்குது. கலைஞனோட பணி என்ன அப்படிங்கிறது வந்து அந்த வரலாற்றில் இருக்க உண்மையை தேடுறது தான் அப்படிங்கிறது தான் அவர் வந்து டால்ஸ்டாய் சொன்னதாக அதில் ஒரு கோட் இருக்கும். ஆக்சுவலாக நான் பாட்டில் ராதா வந்து இப்போ நீங்கள் 3 பேர் சொன்ன உண்மையுமே பாட்டில் ராதாவில் இருக்கும். குடி வந்து தேவையா இல்லையா, குடி முழுக்க முழுக்க புறக்கணிக்க வேண்டிய விஷயமா அப்படின்னா அதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இவர் எஸ்கேபி கருணாத்தோடர் பேசின மாதிரி வந்து கலை வந்து அரசியல் பயன்பாட்டுக்கு கலையை பயன்படுத்த வேண்டியதா இல்லையா அப்படின்னும் போது இன்குலாப் தோழரோட ஒரு கவிதை இருக்கும். அரசியலற்ற கலையும் கலையற்ற அரசியலும் பயனற்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்பயுமே ஒரு ஆர்ட் ஃபார்மை பற்றி டிஃபைன் பண்ணுற மிகச்சரியான ஒரு கோட்டில் டிஃபைன் பண்ண முடியும்னா அந்த கவிதை எனக்குள்ளே நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். என்ன தான் வந்து ஒரு அது சரியான நம்ம எந்த பகுதியில் நின்று பேசுகிறோங்கிறது கூட செகண்டரி. ஆனால் எந்த நிலைப்பாடுமே எடுக்காமல் ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்தை பேசி முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு சொசைட்டி எடுத்துகிட்டு போய் சாக்கடையில் தள்ளி விடுற வேலை பண்ணாமல் இருக்கிறதுக்காவது ஒருத்தனுக்கு அரசியல் சார்ந்த புரிதலும் அறிவும் தேவை. ஏன்னா நான் வந்து பயங்கரமாக கைத்தட்டி அந்த சில்லறையை செதற விட்டுறேன்றாங்கள அந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்து கொண்டாடி இருக்கோம். அது பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம்னா முழுக்க பெண்களை வந்து ரொம்ப அருவருப்பாகவும் கேவலமாக ட்ரீட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கும். மதம் சார்ந்த நம்பிக்கைகளை, மதம் சார்ந்த நல்லிணக்கத்துக்கு எதிரான விஷயங்களெல்லாம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குறைஞ்சபட்சம் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம பை டிஃபால்ட் சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி தான் நம்ம ஆர்ட் ஃபார்மை வந்து கொண்டு போய் பண்ணிடுவோம் தெரிஞ்சும் தெரியாமலும். அதனால நிச்சயமாக ஒருத்தவங்களுக்கு அரசியல் புரிதல் தேவை. பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு அக்ராஸ் குளோபே எந்த இடம் ஆர்ட் ஃபார்மை கையில் எடுத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி வரும் டிஎம்கே வந்து இன்றைக்கி இந்த லேண்டில் அரசியலில் இருக்குது. அந்த டைமில் வந்து காங்கிரஸோ இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ ஆர்ட் ஃபார்மை தொடவே இல்லை. அவங்க தான் தயக்கம் இல்லாமல் வந்து நாடகங்கள் மூலையும் திரைப்படங்கள் மூலையுமே பேச ஆரம்பித்தாங்க. அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி 75 வருஷமாக வந்து அவங்க இந்த லேண்டில் வந்து இந்த லேண்டை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, மக்களோட நெருக்கமாக இருக்காங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆர்ட் ஃபார்மோட நான் எப்படி பண்ணுறேன், ஆர்ட்டை எப்படி பார்க்குறேங்கிறத தாண்டி ஆர்ட் ஃபார்முக்கு மிகப்பெரிய இது இருக்குது. எனக்கு இப்போது மார்க்சிஸ்ட் டீச்சிங் பற்றி புரிஞ்சுக்கிட்டதே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் நான் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிட்டது வந்து ஜாக் லண்டனோட அயன் ஃபுட் அப்படின்ற ஒரு நாவல் இருக்குது, இரும்பு குதிகால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக அதில் ஒரு இடம் வந்து நான் லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தேன். ஒரு பாதிரியார், சர்ச் பாதிரியார், அவர் வந்து ஜீசஸ்ஸு நம்ம பரலோக இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் அவருக்கு மாளிகை இருக்கும், அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறது கூட இருப்பாங்க, அவ்வளோ விஷயம் இருக்கும். சில நண்பர்கள் மூலயமா மார்க்சிஸ்ட் டீச்சிங் அவருக்கு கிடைக்குது. மக்களுக்கு தேவையான விஷயம் என்ன, நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்குமே, உண்மையாக மக்களுக்கு இதை தான் பேசணும்னு சொல்லி சர்ச்சிலேருந்து வந்து அவர் என்ன பேச ஆரம்பிப்பார்னா மார்க்ஸோட வேல்யூஸை, மார்க்சிஸ்ட் டீச்சிங்கை பேச ஆரம்பித்த கொஞ்சம் டைமில் ஒரு வருஷ டைமில் ஸ்டேட்டும் சுற்றி இருக்கவங்களும் அவரை கவனித்து
அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் அவர் எங்கே வந்து நிற்பாருன்னா, வாழவே முடியாமல் ஒரு நடு ரோட்டில் படுத்துட்டு இருக்க மாதிரி ஆயிட்டு, ஒரு சால்வை போத்திக்கிட்டு குளிரில் நடுங்கிட்டு அழுகி போன உருளைக்கிழங்கை வேக வச்சு சாலையோரத்தில் இருக்கவங்களுக்கு டொனேட் பண்ணுவாங்க ஒரு NGO. அதில் க்யூவில் நின்று அந்த உருளைக்கிழங்கு வாங்கி சாப்பிட்ற ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்படுவார். ஸோ எனக்கு இந்த டீச்சிங்கோட கிரேட்னஸ்ஸு இதோட கோர் என்ன அப்படிங்கிறத நானே ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேருந்து தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நாவல் படித்து அது மூலயமா தான் நான் உள்வாங்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட சென்சிபிளோட தொடர்ச்சி தான். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன பண்ணேன்னா, இது சார்ந்த ஆய்வில் வந்து இதுக்கான உண்மையை, நான் டால்ஸ்டாயோட கோட்டை சொன்ன மாதிரி, இதுக்கான உண்மை என்ன, வெறுமனே ஒரு அரசை வந்து எல்லாத்துக்கும் அரசு தான் ஒரே எதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ப்ளேம் பண்ணுறதோ, இல்லை ஒரு தனி மனிதனுக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி அரசு மேலே பழியை போட்டுட்டு போகிறதோ, அப்படி இல்லாமல் மொத்த சமூகமே, ஒரு அரசும் இருக்குது, சமூகம் இருக்குது, தனி மனிதனோட இது இருக்குது, சுற்றி அவன் குடும்பம் என்னவா இருக்குது, எல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தனோட நிலை என்னவா இருக்குங்கிறத தீர்மானிக்குது. நான் அதிலேருந்து தான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்ட அந்த உண்மையை தான் இந்த படத்தில் வந்து கடத்தியிருக்கேன். கடைசியாக வந்து இங்கே தென்பண்ணை இலக்கிய சமவெளி அவங்க வெற்றிமுரசு தோழராக இருக்கட்டும், ஜெய் தோழராக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் கடைசியாக லாஸ்ட் டைம் வந்து ஜமா படத்தோட பாராட்டு விழாவில் தான் இங்கே வந்திருந்தேன். அப்போ தான் இவங்க அறிமுகமாக இருந்தாங்க. அப்போது ஜெய் தோழர் சொல்லிட்டு இருந்தார், வெற்றிமுரசு தோழர்கிட்ட இந்த மாதிரி பாட்டில் ராதா படம் பண்ணியிருக்குன்ற மாதிரி. அவங்க படம் பார்த்துட்டு பாராட்டு விழா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அம்மா அப்பா வந்து பாராட்டு விழாக்காக அப்படின்ற மாதிரிலாம் நான் கூப்பிட்டு வரல. அவங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு பயங்கர ஆசை அவங்களுக்கு. ஸோ அதுக்காக கூப்பிட்டு வந்தேன். எனக்கு அது சார்ந்த பெரிய நம்பிக்கை இல்லை, ஆனால் அவங்களுக்கு போகணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி இது எல்லாத்துக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது அப்படிங்கிறது. அசோசியேட்ஸு, படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அண்ட் ஹானர் இது மூலயமா கிடைக்கிறது. எஸ்பெஷலி இவ்வளோ முக்கியமான இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் செயற்பாட்டாளர்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. என்னென்ன ஒரு இப்போ பொதுவாகவே எல்லா மேடைகளுமே வந்து இப்போ இயக்குனர்னால் அந்த ஒரு இண்டிவிஜுவலை நிற்க வச்சு பேச வேண்டியது, அந்த மாதிரியான நேரமாக இருக்கட்டும், அமைப்புமே அப்படி தான் ஆயிடுது. ஆனால் இவங்க எல்லாரோட உழைப்போட தொடர்ச்சி தான். இப்போ சுதாகர் தோழரோட சென்டரில் வந்து நான் வந்து 1 வீக் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்தேன். அதுக்கு வந்து லெனின் பாரதி தோழர் ஹெல்ப் பண்ணாங்க, அதியன் தோழர் ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் சுந்தர் அண்ணா இருக்காங்க, ஜெயசுராஜ் அண்ணா இருக்காங்க. அங்கே மெட்ராஸில் அசோக் சார் அவரோட சென்டரில் அவ்வளோ டைம் இருந்து ஒர்க் பண்ணோம். எவ்வளோ பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் ஒரு ஃபில்மாக நம்ம பார்க்குறோம். அவங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு ரெக்கக்னைஷன் கிடைக்குது அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ரொம்ப மகிழ்ச்சி இந்த மேடையில் நான் இருக்கிறது. இந்த மாதிரி முக்கியமான ஆளுமைகளோடு இருந்து இந்த ரெக்கக்னிஷனை ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரேட் ஹானர். அண்ட் ஃபைனலாக வந்து இப்போ அவங்க தோழர் இருக்காங்க, பவா தோழரோட மனைவி. அவங்க மொழிபெயர்த்த பால் சக்கரியாவோட ஒரு புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். நேற்று நான் அவர்கிட்ட கூட பேசியிருந்தேன். சக்கரியா வந்து எனக்கு தமிழில் இவங்க மூலயமா தான் அறிமுகமானாங்க. ஐ திங்க் அவரை வேறு எந்த பதிப்பகமும் அவரோட கதைகளை மொழிபெயர்த்து தான் தெரியல. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸப்ஷனல் ரைட்டர் சொல்லலாம். அவரோட சிறுகதைகள் அதுவுமே எனக்கு ஃபில்ம் பற்றிய ஒரு கதையை எப்படி கன்சீவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டாக்குன ஒரு இது. நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகம் வாங்கினேன். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு இடையில் வேறு டைமில் ஒரு 2-3 டைம் அதே சிறுகதையை மறுபடியும் வாசிச்சிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அது. உலகம்னு முடியும் அந்த புத்தகத்தோட. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி எல்லாருக்கும். நன்றி. தேங்க்யூ.